வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது பாதக அதிபதிகள். பாதகம் அப்படின்னா தீமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீமைகள் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள், தடைகள், மனவேதனைகள் இதையெல்லாம் சொல்றது. ஸோ இதை நம்ம தீமை அப்படிங்கிற பார்வையில பார்க்காம அதையே ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற பார்வையில பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கருத்து. ஏன் நம்ம இதை ஆசிரியரா பார்க்கணும் அப்படின்னோம்னா, இந்த பாதக அதிபதிகள் நமக்கு ஒரு ஜாதகரின் குணத்தை, பண்பை, செயல் வேகத்தை சரிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இதேதான் பழைய ஜோதிட நூல்களும் மறைமுகமாக சொல்லி இருக்கின்றன. ஸோ அதை நம்ம இப்ப டீட்டெயில்டா பார்க்கலாம். இதுல இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த பாதக அதிபதிகள் எப்படி பாதக அதிபதிகள் கணக்கெடுக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்போ உதாரணமா நம்ம மிதுன லக்கணத்தை எடுத்துப்போம். ஏன்னா மிதுன லக்கணம், மிதுன ராசி இவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறத நம்ம பார்க்க முடியுது ஜாதகத்துல. நார்மலா லைஃப்ல நம்ம அதிகமா பார்க்கக்கூடியது இந்த மிதுன லக்கணமாக இருக்கக்கூடியவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள்.